ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் வந்திருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். நாங்கள் எடுத்து வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 29வது வசனம். Romans chapter 11 verses 29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. For the gifts and the calling of the Lord are without repentance. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்களுடைய அழைப்பும் உங்களுக்கு தேவன் கொடுத்த வரமும் ஒரு நாளும் அது மாறாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்களை என்ன நோக்கத்திற்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்பும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வரமும் ஒரு நாளும் மாறாதவைகள். So the gifts that the God give you will never சொன்னீங்களா? change. பக்கத்தில் நிறைய பேர் பார்க்கவே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்களை என்ன நோக்கத்துக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லணும். உங்களை என்ன நோக்கத்துக்கு ஆண்டவர் அழைச்சாரோ For the purpose that God has given you, அந்த அழைப்பு மாறாது. that purpose will never change. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரமும் மாறாது. And the gifts will never change as well. ஆமென். இப்போ என்னாகமம் 23:19 எடுங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அல்லேலூயா. ஆமென். ஒரு அழைப்பை கொடுத்து விட்டு, ஒரு வரத்தை கொடுத்து விட்டு, நம்மளுடைய தகுதியை பார்த்து அவர் மாற்றுகிற தேவன் அல்ல. So from you can ask, God will never change our purpose and our gifts. ஆண்டவருடைய சுபாவம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு முறை முடிவு எடுத்துட்டார்னா அதை செய்து முடித்து விடுவார். So the characteristics of God is that if he has something in his mind, he will do it. உங்களை என்ன நோக்கத்துக்கு அழைச்சாரோ அந்த முடிவுல இருந்து ஆண்டவர் மாற போறதே கிடையாது. So whatever purpose he has in you, he will never change. நீங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு இது தகுதி இல்லையே, நான் எப்படி செய்வேன் என்று நீங்கள் நினைக்கலாம். You might think that you're unworthy, you don't know what to do with yourself. ஆனா அழைத்த தேவனுக்கு தெரியும் உங்கள் தகுதி என்ன என்பது. But the God knows what to do with you. ஒருவேளை மனிதர்கள் உங்களை தகுதி இல்லாதவர்களா நினைக்கலாம். Other man can think you're unworthy. இல்ல நீங்களே கூட உங்களை குறித்து என்னாலலாம் இது முடியுமா? Or even by yourself you may think you're unworthy. எனக்குலாம் இந்த தகுதி இருக்குதா? You don't have anything. என்று நீங்கள் நினைக்கலாம். You might think. நீங்கள் வயது போனவர்களாக இருக்கலாம். You can be old. இல்லனாக நீங்கள் ஒரு குடும்ப ஸ்திரீயாக நீங்கள் இருக்கலாம். You can be a family member. இல்லனா ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம். Or you can be someone young. ஆனால் அழைத்த தேவனுக்கு தெரியும் அவர் எப்படி உங்களை நடத்த வேண்டும் என்பது. But the God only knows how to lead you. அல்லேலூயா. நீங்க சரியா செய்யலனா கூட, ஒருவேளை அழைப்பு நீங்க சரியா செய்யலனா கூட அந்த அழைப்பு உங்களுக்காக காத்திருக்கும். Even if you don't know what you have been called for, the purpose will still be there for you. ஒருவேளை நீங்க அந்த அழைப்பை விட்டு தூரமா போறீங்கன்னு வைங்களேன், you might go far from your calling. ஆண்டவர் உங்களுக்காக காத்திருப்பார். God is still waiting for you. அந்த அழைப்பு எப்பொழுதுமே உங்களுக்காக காத்திருக்கும். And that calling will still wait for you. அல்லேலூயா. ஒருவேளை பாவம் செய்துவிட்டு அநேகர் கிறிஸ்துவை விட்டு பின்மாற்றமாய் போகிறார்கள். You can sin and go away from God. ஆனால் அந்த அழைப்பு எப்பொழுதுமே உங்களுக்காக காத்துக்கொள்ளும். But that calling will still wait for you. அதுபோல கொடுக்கப்பட்ட வரங்கள் and the gifts that have been given to you, கிறிஸ்துவுக்குள்ளாக சபையிலே உங்களுக்கு என்ன தேவன் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறாரோ, through church there might be you might be given gifts. அந்த வரமும் மாற போறது இல்ல. Them gifts will not be changed. அந்த வரத்தை நீங்க பயன்படுத்தி தான் ஆகணும். You have to use them gifts. ஆமென். கிறிஸ்துவுக்காக நீங்க அந்த வரத்தை பயன்படுத்தியே ஆக வேண்டும். Through Christ you have to use them gifts. இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு எடுக்கிறவர் அல்ல ஆண்டவர். He's not someone to give it to you now and நாம தான் அதை விட்டுட்டு நாங்க போறது. But we take and we அழைப்பை விட்டு போவது, we go far from our calling. வரத்தை விட்டு செல்வது, we go far from our gifts. வசனம் சொல்லுகிறது அவர் பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல. It says in the Bible he's God not. ஒருவேளை மனுஷன் சொல்லிட்டு கூட செய்யாம போவான். மனுஷன் சொல்லிட்டு செய்யாம போய்டுவான். Man will do but ஒருவேளை இந்த ஆளுக்கு தப்பா நம்ம கொடுத்துட்டோமோ, ஒரு காரியத்தை ஒரு நபருக்கு தவறாக சொல்லிவிட்டோமோ இதை செய்ய சொல்லி அப்படி நம்ம நினைப்போம். We might think that we said something wrong to him. ஆனால் தேவன் அப்படி அல்ல. God is not like that. அவர் பொறுப்பை கொடுத்து விட்டு எங்களுக்கு தகுதியை ஏற்படுத்துகிறவர். He will give you a responsibility. தகுதியை பார்த்து எங்களுக்கு பொறுப்பு கொடுக்கிறது இல்ல. He won't look at you and give you something. வரத்தை கொடுக்கிறது இல்ல. He won't give you gifts. உங்களை தீர்மானிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட அழைப்புக்காக, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, உன்னதமான கிறிஸ்துவ நோக்கத்திற்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். He knows you and he will give you the gifts. அந்த அழைப்பை கொடுத்துட்டார்னா when he gives you the responsibility, அதற்குரிய வரங்களையும் உங்களுக்கு கொடுப்பார். He will give you the gifts as well. அதை எப்பவுமே மாற்றவே மாட்டார். And he will never change this. நாம தான் அதை விட்டு விலகி ஓடுகிறோம். But we as man, வசனம் சொல்லுகிறது அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிறவரும் அல்ல. It says in the Bible that he should repent, how he said, and he shall not do it, and he is broken and shall be not make it good.
உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னால் அது கண்டிப்பாக செய்வார். So if he has something for you, he will அதுக்கு definitely நாம do தான் it. காத்திருக்கணும். And we need to wait for it. அல்லேலூயா. Hallelujah. நீங்கள் காத்திருங்கள். உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்கள் அதற்காக காத்திருங்கள். உங்களை கொண்டு தான் ஆண்டவர் அதை செய்ய The போறார். calling we have, we need to wait அல்லேலூயா. for it. நீங்க வந்து மற்றவங்களோட எந்த காரியத்தில் நீங்க ஒப்பிட்டு கொள்ளாதீங்க. Don't get involved with any other ones. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? உற்சாகமாக ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். உங்களை அழைத்த நோக்கத்திற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கார். உன்னதமான நோக்கத்திற்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கார். God has a big calling on yourselves. அல்லேலூயா. அந்த நோக்கம் ஒரு நாளும் மாற போறது And that கிடையாது. calling will never change. என்னோட பெரிய திறமைசாலிகள் சபையில வந்து விட்டாலும் சரி, உங்களை கொண்டு என்ன ஆண்டவர் செய்யணுமோ அதை செய்ய தான் போறாரு. There might be someone bigger அது than you, மாறவே but மாறாது. God has something bigger for you. அல்லேலூயா. ஆமென். Amen. நீங்க ஒவ்வொருவரும் தனித்துவமை வாய்ந்தவர்கள். இங்கிலீஷ்ல சொன்னா யூனிக். உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு நீங்க மட்டும்தான் செய்ய முடியும். So the calling that you have for yourself, only you can do it. அல்லேலூயா. ஆண்டவருடைய மாறாத சுபாவம் இது என்ன காட்டுகிறதுன்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். He's a God that never changes. அல்லேலூயா. மனுஷன் இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு மாறிடுவாங்க. Man will say something இல்லையா? about change. மாறுவாங்களா மாற மாட்டாங்களா? ஆண்டவர் அப்படி இல்லை. அதனால தான் சொல்றார், நான் மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. உன்னை எந்த நோக்கத்திற்கு அழைத்தேனோ அந்த நோக்கத்தை உன்னை வழி நடத்துவேன். He will give you a calling and he will lead கொடுத்த you. வரத்தை ஆண்டவர் பயன்படுத்த வைப்பார். And the gifts that he was given to you, he will அல்லேலூயா. use it. அதனால உங்க அழைப்பு ஒரு நாளும் மாற போறது கிடையாது. And your calling will never be changed. நாம தான் ஒப்பு கொடுக்கணும் We ஆண்டவர். just need to surrender ourselves. அல்லேலூயா. என்ன கொண்டு ஆண்டவர் செய்வாரா? எனக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கா? Would the Lord do it to me? என்னோட திறமைசாலிகள் இருக்கிறாங்களே. Is there anyone more talented? எதை காட்டிலும் அழைப்பு உன்னதமானது, அதை விட எல்லாவற்றிலும் பெரிதானது. அல்லேலூயா. எவ்வளோ திறமைசாலி இருக்கலாம், அது விஷயம் இல்லை. படித்தவர்கள் இருக்கலாம், பணக்காரர்கள் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அழைப்பு எல்லாவற்றிலும் பெரிதானது. அந்த அழைப்பு நம்மை வழி நடத்தும். So there might be people more talented, more money than us, but the Lord has a big calling on you and he will make you not compare yourself to other people. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். அவரிடத்தில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த நன்மையில் ஒரு மாறுதலும் அவர் இல்லை. So what he has given to you, he will not change. James 1:17 says, every good gift and every perfect gift is from above and coming down from the Father of lights, with whom is no variableness, neither shadow of turning. அல்லேலூயா. அவரிடத்தில் எந்த மாறுதலும் இல்லை. மாற்றவே மாட்டாரு. There's no changes in him. உங்களுக்காக வைத்திருக்கிறத அப்படியே தான் வச்சிருப்பார். What he has for you, he will give it to you. நன்மையானாலும் சரி, whether it's good, அழைப்பானாலும் சரி, whether it's your calling, வரமானாலும் சரி, whether it's your gifts, ஒரு நாளும் அது மாற he போறது will இல்லை. never change it. அல்லேலூயா. அவரிடத்தில் எந்த மாறுதலும் இல்லை. He has no changes in him. ஐயோ இவங்களுக்கு போய் கொடுத்துட்டுமே, இல்லை நாளைக்கு வர சொல்லுவோம், நாளைக்கு வந்த கஷ்டம் அப்படின்றது அவரிடத்தில் கிடையாது. He has no change. உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை அழைத்திருக்கிறார். Before the world is created, அவரது நம்மை குறித்து கிறிஸ்துவுக்குள்ளான திட்டம் எல்லாமே உலகம் உண்டாவதுக்கு முன்னாடி தெரிந்து வைத்திருக்கிறார். He knew us before everything was created. அவரை மாதிரி பக்காவா பிளான் பண்றவங்க யாருமே இருக்க முடியாது. There's no one else like him who can plan. உங்களை கொண்டு தான் செய்ய போறாரு. But he's going to use you. உங்களை கொண்டு தான் அந்த உன்னத நோக்கத்தை அவர் நிறைவேற்ற He's போகிறார். going to use you. உங்களை கொண்டு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற போகிறார். What he has said to you, he will use you. கொடுத்த வரத்தை பயன்படுத்த போகிறார். And the gifts that he's given to you, he will use. அல்லேலூயா. எந்த மாறுதலும் அவரிடத்தில் கிடையாது. He has no changes in him. ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர். பிலிப்பியர் 1:6 5-6 வாசிங்க. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருகிறார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை சோத்தரிக்கிறேன். ஆமென். 5ஆம் வசனம் போடுங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், உங்களை அழைத்தவர், உங்களுக்கு வரத்தை கொடுத்தவர் பாதியிலே விட்டுட்டு போயிடுவார் அப்படின்னா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், இயேசு வரும் வரைக்கும் உங்களை வழி நடத்துவார் அவர். அல்லேலூயா.
அழைத்தவர் உங்களுக்கு இயேசு வரும் வரைக்கும் உங்களை வழி நடத்துவார். Until God comes, He will lead you. இல்லையா? எத்தனையோ பேர் பிரிஞ்சு போறாங்க. There's a lot of தேவன் people நம்மை that விட்டு split, பிரியறதே but கிடையாது. God never goes away from us. அல்லேலூயா. உயிருக்கு உயிராக பழகினவர்கள் விட்டு விட்டு போவார்கள். People that are close to us might leave away from ஆமென். us. நண்பர்கள் பிரிந்து Our போவார்கள். friends might go away from us. ஆமென். அங்கே கணவன் மனைவி பிள்ளைகள் சகோதரர்கள் பிரிந்து போவார்கள். Our husbands, wife, or ஆனால் children will தேவன் separate from us. முடிவு பரிந்தும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற But the Lord தேவனாக will இருக்கிறார். always be with us. நன்மையை தொடங்கினவர், உங்களில் நன்மையை தொடங்கினவர் எப்படி கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சொன்னாரா வழியில நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாரா? Did He say He will leave us halfway? ஆமென். அப்படி ஒரு நாள் அவர் சொல்லலை. He's never said that. சொன்னவங்க பாதியில் காணாமல் போயிடுவாங்க மனுஷங்களாக இருந்தா. But the people who say that, இல்லையா? நிறைய பேர் மெஜாரிட்டி அப்படி இருக்கலாம். ஆனால் தேவன் அவர் மாறாதவராக இருக்கிறபடினால கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அவர் நம்மை வழி நடத்துவார். He will always lead us. and ஏன்னா never உங்களுடைய ever அழைப்பு go away from மாறாதது. us. Because our calling will never leave. அல்லேலூயா. வரங்கள் மாறாதது. Our gifts will never change. நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு நாம தான் அந்த ஊழியத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கணும். And we need to understand and do our ministry. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா ஊழியக்காரர் பாஸ்டர் உங்களுக்கு ஊழியத்தை கொடுக்குறாரு நினைக்கிறீங்களா? அவர் மூலமாக தேவன் ஆயத்தப்படுத்தின ஊழியங்கள் அதெல்லாம். So we might think that the pastor is giving அல்லேலூயா. us the ministry, but it's அநேகர் the Lord. ஊழியத்தை அக்செப்ட் பண்றதுக்கு ரொம்ப சரங்க யோசிக்கிறீங்க. தேவன் பிதாவான தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே அவர் இந்த ஊழியத்தை உங்களை அழைச்சிருக்கிறார். So before everything was created, He knew he had to give the ministry அல்லேலூயா. to us. அந்த அழைப்பு மாறாது. And the calling will never change. வரங்கள் மாறாது. The gifts will never change. அவர் மாறாதவர். He's never changed. முடிவு பரிந்தும் எங்களை வழி நடத்துகிற And He will தேவனாக lead இருக்கிறார். us all in our life. அல்லேலூயா. Amen. ஆமென். பாருங்க, இப்போ ஒரு சில உதாரணங்களை நாங்கள் எடுப்போம். சரிங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எடுப்போமே. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 40 வருஷம் மாத்திரமல்ல, அங்கே நியாயாதிபதிகள் காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் அவர்களை போல கடினமாக இருந்தவங்க வேற யாருமே கிடையாது. So the Israelites who've been in slavery for 40 years, we haven't seen people like them ever. ஆமென். Amen. அதுக்காக ஆண்டவர் கோச்சிக்கிட்டு உங்களை நான் கைவிட்டுட்டு போனாரா? But the God didn't say that because He's going to leave them. ஆபிரகாம் மூலியமாக அவர்களுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்தின தேவன். Through Abraham, He has helped them. ஈசாக்கு மூலமாக, Through Isaac, யாக்கோபு மூலமாக through Jacob, அவர்களோடு கூட உடன்படிக்கை He's பண்ணார். been with them. அவங்க எவ்வளவு கடினமாக நடந்தாலும் கூட, Even புறமுதுகை காட்டினாலும், அங்கே கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனால் கூட ஒரு நாளும் அவர் உடன்படிக்கை அவர் மாற்றவே இல்லை. even in any situation they've been with, the God still never went away from them. அவங்கள வழிக்கு கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் காரியங்களை செஞ்சாரே தவிர அவர்களை கைவிட்டு விடவே இல்லை. He took them to the right path, but He's never let them go away from them. ஏன்னா அவர் செய்த உடன்படிக்கை. Because of அவர் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர். ஆமென். covenant. Because of the covenant. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை அவங்கள மாதிரி ஒரு ஆள் இல்லை. இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்களை எந்த நோக்கத்துக்கு அழைச்சாரோ அந்த நோக்கத்தை நோக்கி வழிநடத்தி கொண்டார். ஏன்னா அவர்கள் மூலியமாக கிறிஸ்து வரணும், இஸ்ரவேலுக்குள்ளே கிறிஸ்து வரணும், கிறிஸ்து மூலியமாக மொத்த மக்களுக்கும் ரட்சிப்பு வரணுன்றது அவருடைய திட்டம். So He used the Israelites to bring salvation. அல்லேலூயா. அதனால அவங்கள ஒரு நாள் கைவிடலை So ஆண்டவர். He's never left them alone. அல்லேலூயா. இரண்டாவது நபர் நம்ம பார்க்கலன்னா மோசேயை குறித்து நாங்கள் பார்க்கலாம். Second person we can look at is Moses. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12 to 15 வரைக்கும் வாசிக்க வேண்டாம். அங்கே ஒரு எகிப்தியனை அவன் கொண்டு போடுறதே நாங்கள் பார்க்குறோம். கொண்டு போட்டு என்ன பண்ணார்? வேறு வழி இல்லை, தப்பிச்சே ஓடி போயிட்டார். ஆண்டவரை கேட்கல. எகிப்தியனை ஆண்டவரை கேட்டால் கொண்டாரு. So God didn't say that. ஆண்டவர் கேட்டால் ஓடி போனார். Did God say for him to go away? இல்லை. ஆனாலும் மோசே கொண்டு ஆண்டவர் அந்த ஜனங்களை விடுதலை செய்ய தீர்மானித்த இந்த திட்டம் மாறவில்லை. But through Moses, He used them to get them away from it. ஆமென். ஒரு கொலைகாரன் தான், சிம்பிளா சொல்ல போனா ஒரு கொலைகாரன். He is a killer. He was a killer. ஓடினவர், எகிப்தை விட்டு ஓடினவர், run away from Egypt. He ran away from Egypt. ஆண்டவர் போய் தேடி கண்டுபிடிச்சு, வா, உன்னை நான் அந்த அழைப்புல இருந்து நான் மாற மாட்டேன், நீ அதை செஞ்சு தான் ஆகணும். God called him and said, you have to do what Hallelujah. you have to do. நீங்க எங்க ஓடினாலும் ஆண்டவர் உங்களை தேடி வருவார். Wherever you run, God will be right Hallelujah. behind you. நீங்க எங்க ஓடலாம், படிக்கிறதுக்கு போகலாம், வேலை செய்ய போகலாம், பல நாடுகளுக்கு தேசங்களுக்கு ஆண்டவர் உங்களை தேடி வருவார் அந்த ஊழியத்தை செய்ய வைக்கும்படியாக. So you can go anywhere, whether it's to studies, work, but Hallelujah. God will still call you. ஆமென். Amen.
பாருங்க யாத்ராகமம் 3:10 வாசிங்க. யாத்ராகமம் 3:10 Let's look at நான் வாசிக்கிறேன். Exodus. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படிக்கு உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். Come now, therefore, and I will send thee unto Pharaoh, that thou mayest bring forth my people, the children of Israel, out of Egypt. ஆமென். அங்கே பார்வோனிடத்துக்கு போய் அனுப்புறார். அதுதான் அவருடைய ஊழியம். ஜனங்களை போய் விடுதலையாக்கணும். அதுதான் அவருடைய ஊழியம். So he says to Moses to go to Pharaoh in Egypt. ஆமென். Amen. அங்கே கொலை செய்து விட்டு எகிப்தியனை கொலை செய்துட்டு தப்பிச்சு ஓடிடுறாரு. So Moses, who killed the Egyptian, ran away. ஆமென். Amen. ஆனால் ஆண்டவர் தேடி போய் நீ வா, But the Lord உன்னை called குறித்த Moses. அழைப்பு நீ தான் செஞ்சாகணும். So the Lord called Moses back to Egypt எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேலை விடுதலையாக்கணும். to free the Israelites from Egypt. வா, நீ எனக்கு தேவை. Come to me. உன்னுடைய அழைப்பு மாறாது. Your calling will never நீ change. எங்க ஓடினாலும் உன் அழைப்பு மாறாது. Wherever you run, I'll come to you. அல்லேலூயா. Amen. ஆமென். அப்போ பாருங்க, மூன்றாவதாக யோனா. Third one, Jonah. ஆமென். நீங்க யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. யோனாவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் நினிவேக்கு போய் சுவிசேஷம் அறிவின்னு சொன்னா அறிவிக்கல, தீர்க்கதரிசனம் உரைக்க சொன்னா உரைக்கல, தப்பிச்சு ஓடுறார். கர்த்தருடைய சமூகத்தை விட்டே ஓடி போகிறார். Hallelujah. So the Lord called Jonah to do his ministry, go there and கடல் preach, but he didn't do கொந்தளிக்குது, it. புயல் வருது, கடல் சீற்றமாக மாறுது. அவரை தூக்கி கடலில் போடுறாங்க. பெரிய மீன் வந்து விழுங்குது. 3 நாள் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். So Jonah was inside a wave for 3 nights. ஆமென். ஆண்டவர் உன்னை கூப்பிடு, ஆண்டவரே He says, Lord, காப்பாத்துங்க, can என்னை you காப்பாத்துங்க. save me? ஆனால் Can you உண்மையாக save என்ன me? சொல்கிறாங்கன்னா அனாலிஸ்ட்டு, அவர் 3 நாள் மரித்தாருன்னு சொல்கிறாங்க. அவர் மரிச்சிட்டாரு. அவர் ஆண்டவர் உயிரோடு கொண்டு வர்றது தான் சொல்லப்பட்டிருக்கிறது. but they say, some say he's died for 3 nights and God. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய காரியத்தை குறித்து அடையாளப்படுத்துறதுக்கு யோனாவின் காரியத்தை தான் அவர் சொல்கிறார். So through the resurrection of Christ, we can see the significance through Jonah. ஆண்டவர் சொல்லும் போதே போயிருந்தா அந்த பிரச்சனையே கிடையாது. So God said, if he listened to what God said, ஒருவேளை no problem with this would happen. ஆண்டவர் சொல்றதை கேட்காம ஓடி போனா யோனா மாதிரி தான் அவதிப்படணும். So if we go against what God has told us to, we'll be இல்லையா? like Jonah. அழகா போடான்னும் போதே ஒழுங்கா போயிருந்தா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்குமா? இவனுக்காக கப்பலர்கள்லாம் சாக இருந்தாங்க. So if we listen to what the Lord has said, we wouldn't be like Jonah. அல்லேலூயா. Amen. அங்கிருந்து கதறாரு, ஆண்டவரே என் ஜெபத்தை கேளு ஆண்டவரே, கண்ணீர் விட்டு கதறாரு. He was crying out his tears saying, Lord, save me. அழைக்கும் போதே போயிடணும். He should have go when God said. அல்லேலூயா. Amen. இல்லைன்னா 3 நாள் அவதிப்பட வேண்டியிருக்கும். Or he will be in. ஏன்னா அழைப்பு மாற போகிறது கிடையாது. சொல்லுங்களேன், நீங்கள் வந்து விட்டு விலகி போகிறதுனால உங்களை ஆண்டவர் விட்டுற போகிறாரா? So if you go ஒரு away நாளும் from God, கிடையாது. God will never separate உங்களை you. தேடி வருவார். He will come looking for you. எரிகிற முச்செடியிலே உங்களுக்கு காணப்படுவார். He will be coming into a fire of the tree. ஆமென். மீனா வந்து முழுங்குவார். ஆமென். அழைப்பு மாற போகிறது கிடையாது. உங்கள் அழைப்பு நீங்க செஞ்சு தான் ஆகணும். So the calling you have to do it. அல்லேலூயா. வாசிங்க 3:1 யோனா 3:1 குயிக்காக. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. 2ஆம் தரம் யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. ஏன்னு சொல்லுங்க, முதல் தரம் கேட்கல. And the word of the Lord came unto Jonah the second time, saying, யோனா, ஐயோயோ ஆண்டவரே நான் ஓடி போகிறேன். இவ்வளோ பிரச்சனை நடந்தது. அப்புறம் ஆண்டவர் மறுபடியும் கூப்பிட்றாரு, யோனா சொல்லுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். Amen. சொல்லுங்க. இப்போ முதல் தரம் கூப்பிடும் போதே போனோமா, 2ஆம் தரம் உங்களை கூப்பிடணுமா? So does he need to call you the first time or the third time? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அழைப்பு ஓடி போனால் மாற போகிறது Will கிடையாது. never change. சொல்லுங்க பிள்ளை, சும்மா சும்மா Say it next to you. The calling will never change. ஓடுறதுனால மாறி போகிறது கிடையாது. Because you're running, it won't ஆண்டவர் change. தேடி தான் வர போகிறார். God will follow you. 2வது முறை கூப்பிடுவாரு, Second time he'll call you. மகனே Son, என் ஊழியத்துக்கு வா. come back to me. மகளே Daughter, என் ஊழியத்துக்கு வா. come back to me. அழைப்பிலே போயிடணும். We should go in the first calling. அல்லேலூயா. Amen. 2ஆம் அழைப்பு, இந்த 2க்கு நடுவில் என்னென்ன காரியங்கள் நடக்குன்னு நீங்களே கணக்கு போட்டுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அவர் மனம் மாற மனு புத்திரன் அல்ல. He's a God that never அட changes. கூப்பிட வர மாட்டேங்கிறான், சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான், கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், அதுக்காக விட்டுட்டுலாம் போக மாட்டார். அல்லேலூயா.
காரணம் அழைப்பு மாறாதது. Because the calling will never change, even if you want to, Amen. even if you don't want to do it. என்ன நோக்கத்துக்கு அழைச்சிருக்கிறார் அதுக்கு உங்களை கொண்டு செய்ய தான் வைக்க போறாரு. So any reason for him's calling, he will do it with you. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. நான்காவதாக Let's check the சிம்சோன் வாசிங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16:28 நீங்கள் பாருங்க, ஆண்டவர் சொன்ன எல்லா செய்யக்கூடாதுன்னு சொன்ன எல்லா காரியத்தையும் செஞ்சவர் தான் சிம்சோன் இல்லையா? சொன்னாரா இல்லையா? நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற அத்தனை காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தெல்லாம் அவர் செஞ்சார். அந்நிய ஸ்திரியை திருமணம் பண்ணாதன்னாரு, திருமணம் பண்ணார். நசரே விரதம் பூண்டவர், திராட்சரசம் குடிக்கக்கூடாது, வேற பெண்களிட போகக்கூடாது, சடலத்தை தொடக்கூடாது, எல்லா காரியத்தையும் பண்ணார். வேசியோடு இணைந்திருப்பதாக சொன்னார், அதையும் செஞ்சார். So Samson did a lot of stuff which was against the God. அல்லேலூயா. Hallelujah. வாசிங்க 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். போறோம் சிஸ்டர், போறோம். என்னை நினைத்தருளும். இந்த ஒரு விசை மாத்திரம் அவருடைய சூழ்நிலை எப்படி ஆகி போச்சுன்னா, வேற வழியே இல்லைன்ற சூழ்நிலை ஆகி போச்சு. ஒழுங்காக ஆண்டவருடைய ஊழியத்தை சரியான படியில் செஞ்சிட்டு இருந்திருந்தாருன்னா கண்ணு போயிருக்குமா? சொல்லுங்களேன், கண்ணு போயிருக்குமா? போயிருக்காது. அவர் தேவன் சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறார். ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு அழைப்பு இருந்து. So he had a big calling, but he still went away from the Lord. பெலிஸ்தியர்களை அங்கே பழி வாங்கும்படிக்காக கர்த்தரால் தெரிந்து கொண்ட பாத்திரம் அது. ஆனால் அவர் செஞ்ச காரணம் பெலிஸ்திய முன்னையை கட்டுறாரு. So he did a lot of idols. ஆமென். என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ நிறைய காரியத்தை செஞ்சார். கடைசியா 2 கண்ணும் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இப்போ கேட்கிறார், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மாத்திரம். எத்தனை வருடா கேட்ப இந்த ஒரு விஷயம்? ஆண்டவர் ஒரு வாட்டி, இந்த ஒரு வாட்டி. நம்ம என்ன கேட்போம்? இந்த ஒரு வாட்டி. எக்ஸ்கியூஸ். ஊழியம் செய்வதற்கு என்ன எக்ஸ்கியூஸ்? இந்த ஒரு வாட்டி. So and he says, I pray only this once, oh God, that I might. கடைசியா அவர் என்ன சொன்னார்? இந்த ஒரு வாட்டி கொடுங்க, நான் இதை செஞ்சு முடிச்சிடுறேன். And he said, give me one more chance and I will do it. கடைசி என்னாச்சு? அந்த நேரத்தில் ஆண்டவர் மறுபடியும் கொடுத்து அந்த ஊழியத்தை செய்ய வைக்கிறார். So the first time he should have listened to the Lord. அல்லேலூயா. Amen. அப்படி ஒரு சூழ்நிலை நம்மளும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னபடியே செஞ்சிட்டே போகணும். We shouldn't be in a situation like this. அல்லேலூயா. ஆமென். தாவீது. Let's look at David. சங்கீதம் 89:33. பாருங்க, தாவீது குறித்து நமக்கு தெரியும். One thing we know about David. மற்றவர்கள் கோணிங்க. தாவீது ஆண்டவரால் அபிஷேகம் படுத்தப்பட்டவர். 10 வயசுல அபிஷேகப்படுத்தப்பட்டார். He was anointed by the Lord when he was 10. அவருடைய அழைப்பு ராஜ அழைப்பு. He was anointed as a king. ஆமென். இந்த ராஜ அழைப்புல இருக்கும் பொழுது ராஜாவா இருக்கிறாரு. So when he was anointed as a king, he was என்ன காரியம் பண்றாரு? And what did he do? உரியாவின் மனைவியாகிய பத்சபா இடத்திலே அங்கே முறைகேடாக இருக்கிறார். உரியாவை கொலை செய்கிற அநியாய ஒரு அப்பாவி உரியா அவரை கொலை செய்கிறாரு. He killed Uriah. பத்சபால் விபச்சாரம் பண்ணுறாரு. இந்த இடத்துல வாசிங்க சங்கீதம் 89:33. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். ஆமென். ஆண்டவர் கிருபையை மாத்தல. ஆனால் என்ன இந்த இரத்தப்படிக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் மேலே கொண்டு வராரு. விளங்குதுங்களா? அவருடைய அழைப்பு என்ன? ராஜ அழைப்பு. அது மாறல. ஆனால் அவர் செய்த காரியத்துக்கு பிள்ளைகள் மேலே தண்டனை வருது. நம்ம பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? அவர் ராஜாவை தள்ளல. அழைப்பு மாறாது. அல்லேலூயா. இப்போ இன்னொருத்தர் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ராஜாவா சவுலை நாங்க பார்க்கலாம். ஆமென். நீங்க அந்த வசனத்தை பாருங்க. சவுலை நாங்க ஆண்டவர் கூப்பிடும் பொழுது இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனா அங்கே சத்துருக்களை பழி வாங்கணும்னு சொல்லும்போது அது அவர் செய்யல. But he said to take revenge and he didn't do it. அல்லேலூயா. அங்க 1 சாமுவேல் 15:11 பாருங்க, நான் வாசிக்கிறேன். நான் சவுலை ராஜாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். மனஸ்தாபப்படுறார் ஆண்டவர். இப்பதானே சொன்னீங்க
that I have set up Saul to be king, for he is turned back from the following me, and hath not performed my commandments. And it grieved Samuel, and he cried unto the Lord all ஆமென். night. அங்க பாருங்க, சவுலை குறித்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுறாரு. என்னன்னா மனம் மாறுற மனஸ்தாபம் இல்ல, அவனை குறித்த வேதனை. So the Lord was upset about Saul. அவனுக்கு ஏன் ஊழியம் கொடுத்துருன்னு ஆண்டவர் வேதனைப்படல, இப்படி பண்ணினானே அவனோட முடிவு என்னமா இருக்க போகுதுன்ற ஒரு வேதனை. He wasn't upset that he didn't give him ministries. இவனுக்கெல்லாம் போய் ஊழியத்தை கொடுத்தனே, அப்படி அவர் மனஸ்தாபப்படல. He wasn't upset that why he gave நான் சொல்றதை நீ கேட்காம போறியே, உன்னுடைய பின் விளைவு என்னவா இருக்க போகுதுன்ற வேதனை இல்ல அவர். But he was upset that he மனவேதனைப்படுகிறார். was against him. அல்லேலூயா. Amen. ஆமென். நம்ம தவறான காரியங்கள், So whatever we do, நிறைய பின் விளைவுகளுக்கு நாம தான் காரணமா இருக்கிறோமே தவிர ஆண்டவர் அல்ல. சவுலுடைய முடிவு எப்படியாக இருந்தது? கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை ஒழுங்கா செய்யாததுனால அவனுடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. So we are the reason for us going against the Lord. Not கடைசி வரைக்கும் அவனை ராஜா வந்து ஆண்டவர் தூக்குனாரா? இல்ல. But did Lord take him away from ராஜாவை தான் அபிஷேகம் பண்ணார், ராஜாவுக்குரிய வேலையை அவன் செய்யவே இல்லை. But he didn't do the work as a king. ஆமென். அந்த 40 வருஷம் சவுல் தான் ஆண்டவர் வச்சிருந்தார். But he had him for 40 years. அல்லேலூயா. Amen. ஆனாலும் அவன் செய்த காரியம் ஆண்டவருக்கு மனவேதனையை கொடுத்தது. But what he done, he still went against the Lord, and the Lord was upset. ஆமென். Amen. அடுத்தது பாருங்க, ஒருத்தர் நாங்க பார்க்கலாம். ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் பேதுரு. Next we can look at Peter. ஆமென். பேதுரு என்ன பண்றாரு? 3 முறை ஆண்டவர் மறுதலிக்கிறார். He denied Lord 3 times. அல்லேலூயா. Amen. சத்தியமா அந்த கலீலியனாகிய இயேசு எனக்கு தெரியவே தெரியாது. He said, I promise you I don't know him. அதுவும் அந்த கேட்டவன அசிங்கமா திட்டுறாரு அவர். சபிக்கவும் சத்தியம் பண்ணும் சபிக்கவும் தொடங்கினார். நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா அவர் திட்டுறாரு. அவர் நீ என்ன போய் அவரு கூட சொல்ற, எனக்கு அவர் தெரியவே தெரியாது, இயேசு பத்தி தெரியவே தெரியாது எனக்கு. He denied him 3 times. அல்லேலூயா. Amen. அப்படிப்பட்டவரை ஆண்டவர் என்ன கூப்பிடுறாரு? என் ஆடுகளை மேய்த்துக்கொள். He said, look after my sheep. ஆனா அவர் என்ன பண்றாரு? மனம் திரும்ப பண்ண வைக்கிறாரு. இயேசு கேட்கிறாரு பேதுருவை பார்த்து, Jesus said, என்னை நேசிக்கிறாயா? do you love me? என்னை நேசிக்கிறாயா? Do you love அப்படியே கொடுக்கல. அவர் மனம் நொந்தாரு, மனம் கசந்து அழுதாரு. அப்புறம் கேட்கிறாரு, அறிக்கை பண்ண வைக்கிறாரு, ஆண்டவரே நான் உண்மையை நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் உண்மையை நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் உண்மையை நேசிக்கிறேன். 3 முறை செய்ய வச்சுட்டு தான் கேட்கிறாரு, என் ஆடுகளை மேய்த்துக்கொள். He said, look after my sheep. நான் கொஞ்சம் சும்மா காலைல தியானிச்சேன். இதே இடத்துல நம்ம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? 11 அப்போஸ்தலர்கள் நாம் ஒருத்தன், ஆண்டவரே ஆண்டவருக்கு புத்திமதி சொல்லியிருப்போம். ஏன்னா நாங்கள்லாம் இழிச்ச வாயன்களா? அவருக்கு வந்து மறுதளித்தவர்கிட்ட போயிட்டு பொறுப்பு கொடுக்க போறீங்க இயேசுவே? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? Would we say that? எல்லாரும் தான் ஓடி போனாங்க. இயேசு வந்து அரெஸ்ட் பண்ண போட்டு எல்லாரும் ஓடினாங்க. மறுதளிச்சிட்டோம். ஆண்டவர் நாங்களும் தான் ஓடணும், ஆனால் இவர் மறுதளிச்சார் இல்லையா? எப்படி நீங்கள் இந்த பொறுப்பு கொடுக்குறீங்க? நீங்கள் காரணம் அழைப்பு மாற போகிறதுக்கு இல்லை. Calling will never change. அல்லேலூயா. ஆமென். ஒரு நாளும் அழைப்பு மாற போகிறதில்லை. The calling will never change. ஆமென். Amen. பேதுருவை என்னத்துக்கு அழைச்சிருந்தார்? ஆடுகளை மேய்க்கிறது அழைப்பு தான். மனுஷர்களை பிடிக்கிறதாக்கம் வா அண்ணாரு. அதை செஞ்ச வைக்கணும். ஆனால் அதுக்குள்ளே மறுதளிச்சிட்டாரு. மறுபடியும் அவரை பழைய நிலைக்கு மாத்துறாரு. என்னை நேசிக்கிறாயா? So the Lord says, நேசிக்கிறாயா? Do you love me? என்னை நேசிக்கிறாயா? அவரை நேசிச்சா அவர் உங்களை கொண்ட காரியத்தை அவர் செய்வார். If you love him, he will do big things in your life. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். நீங்க அவரை நேசிச்சா Do you love him? சொல்லுங்க, உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். He will do what he needs to do. ஹல்லேலூயா. அது மாறா போறது கிடையாது. And that will never change. ஆமென். பாருங்க, இன்னொரு காரியம் பவுலை குறித்து நம்ம பார்க்கலாம். Let's look at Paul. 7வது காரியம் பவுல். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 14-15 பாருங்க. Let's look at Acts chapter. அனனியாவுக்கு சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாருன்னா, பவுலை போய் மீட் பண்ணுன்றாரு அனனியாவுக்கு. He says, Ananias, go meet Paul. ஆனால் அனனியா சொல்கிறான், என்ன வர, ஐயோ சவுலா அவன் பொல்லாதவனாச்சு ஆண்டவரே, அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறவனாச்சு ஆண்டவரே. But Ananias said, so he's a person that goes against Christians. இல்லையா? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன். He's a one that person. ஆனால் ஆண்டவர் என்ன அழைப்பு இருந்து அனனியா சொல்றாரு பாருங்க 9:15. But the Lord said unto him, go the way, for he is a chosen vessel unto me to bear my name before the Gentiles and kings and the children of Israel. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நீ அவனை வந்து அப்படி சொல்லாத.
அவன் துன்பப்படுத்துகிறான், அவன் பொல்லாதவன் சொல்லாத. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவனை குறித்து அழைப்பு மாற போகிறதில்ல. So the Lord had a calling on Paul. ஒருவேளை உங்களை மற்றவங்க பொல்லாதவர்களை கூட சொல்லலாம். So people can say you might not be worthy. ஆனால் உங்கள் அழைப்பு ஒரு நாளும் But மாறாது. your calling will never be changed. அல்லேலூயா. Amen. அவனை எப்படி வெளிக்கொண்டு வரணுன்றது ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு. So Lord knows which. கூப்பிடாரு, 3 நாள் உபவாசிக்க கண்ணை பிடுங்கினாரு, 3 நாள் உபவாசிக்க வச்சாரு, மனம் திரும்ப பண்ணாரு. கண்ணு வந்த உடனே ஞானசானம் எடுத்து ஊழியத்தில் இறங்கிட்டான். So the Lord took his vision for 3 அது ஆண்டவர் பார்த்து கொள்வார். and bring him back to him. அல்லேலூயா. ஆமென். அண்ணனே சொல்றோம், ஆண்டவரே பொல்லாத ஆண்டவர், அவனுக்கு போய் என்ன ஆண்டவர் கூப்பிட சொல்றீங்க நீங்க? They said he's a very bad person. ஆமென். அடுத்தது 8வது நபர். So the 8th one we can look at is யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சபை தான். 8வது நபர் யாரு? சபை தான். church. அல்லேலூயா. பிலிப்பியர் அங்கே இந்த வசனத்தை நாங்கள் வாசிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாருமே என்னவா இருக்கோம்? பலவீனர்களாக இருக்கிறோம். யாருமே பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? எல்லாரும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நம்மை குறித்து வைத்திருக்கிற அழைப்பு ஒரு நாளும் அது மாறப்போவதில்லை. மறுபடியும் பிலிப்பியர் 1:5-6 வாசிங்க. Lord has a calling for you. ஆமென். நான் முடிச்சிடுறேன். பிலிப்பியர் 1:5-6. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் ஆமென் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைத்திருக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை சோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. உங்களை இந்த சபைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. So the Lord has calling for you to. ஆமென் சொல்லுவோமே. உங்களுக்கு வரங்களை கொடுத்ததுல ஒரு நோக்கம் இருக்குது. So he's given you gifts for a purpose. ஊழியத்தை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. He's given you ministries for purpose. அதை முடிவு பரியந்தம் அவர் நடத்தி செல்லுவார். And he will lead you through it. அல்லேலூயா. பாதியிலே புடுங்குறவர் இல்ல ஆண்டவர். So he wouldn't leave it halfway. நாம தான் விட்டு விலகி ஓடுனா தான் உண்டு. But we go away from it. அல்லேலூயா. முடிவு பரியந்தம் அவர் எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். To the very start and the end he will lead us. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் ஏன் எப்போ ஊழியத்தை செய்யாமல் இருப்போம்? மனுஷங்களோட பகன்னா செஞ்சு மனுஷங்களுக்காக செஞ்சோம்னா விட்டுடுவோம். So if you do it for man, யாருக்காக ஊழியம் செய்யணும்? கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் நிலைத்திருப்பார்கள். என்ன தெரியும்? ஐயோ, இது ஆண்டவர் கொடுத்த ஊழியம். நீங்கள் செய்யும் ஊழியம் கர்த்தர் கொடுத்தது, மறந்துடாதீங்க. இல்லையா? பாஸ்டர் கொடுத்ததுன்னு நினைச்சீங்கன்னா, பாஸ்டருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு மன இல்லை, ஏதோ ஒரு அவர் உங்களுக்கு விசாரிக்கல ஒரு நாள்னா கூட மன கோபம் வந்துடும். யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டா கூட கோபம் வந்துடும். வருமா? அதை தேவன் கொடுத்தது. உங்களுடைய அழைப்பு மாறவே மாறாது. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய அழைப்பு ஒரு நாளும் அது மாறப்போவதில்லை. ஆமென். ஒருவேளை நீங்க மோசேவா இருக்கலாம், கொலைகாரனாகவோ ஓடி போனவனாகவோ இருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் அது போல அழைப்பு மாற போறதில்லை. ஆமென். அங்கே நாங்கள் பார்க்குறோம், சிம்சோனை போல அங்கே பல காரியத்தில் தவறு இழைத்தாலும் கூட சரி, உங்கள் அழைப்பு மாற போகிறது. ஆனால் கரெக்டாக ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அங்கே பேதுருவை போல மறுதலித்திருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய அழைப்பு மாற போகிறது. முதல்ல என்ன பிரச்சனையில் இருந்தாலும் அங்கே யோனாவை போல விட்டு ஓடி சமூகத்தை விட்டு ஓடினா கூட சரி, உங்களுடைய அழைப்பு மாற போகிறது இல்லை. அல்லேலூயா. பவுலாக ரொம்ப ஒரு கொடூரமாக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினா கூட இருக்கலாம், உங்களுடைய அழைப்பு மாற போறது இல்லை. You can be someone like Paul who don't like Christians. Hallelujah. Your calling will never be changed. அழைப்பு என்றைக்குமே உங்களோடு கூட இருக்கிறதாக இருக்கிறது. Your calling will always be with you. ஆமென். Amen. ஹல்லேலூயா. அதனால அழைப்பை நோக்கி நம்ம அழைப்புல ட்ராக்ல இல்லைன்னா ஆண்டவர் கொண்டு வர வைப்பாரு. மீனை கொண்டு வர வைப்பாரு. ஆமென். எப்படி நீங்க இவ்வளவு உதாரணங்களை ஆண்டவர் எப்படி கொண்டு வர வச்சாருன்றது பாருங்க. இல்லைன்னா 40 வருஷம் ஆடுகளை மேய்க்க விடுவாரு. ஆமென். அழைப்பு ஒரு நாள் மாற போறது இல்லை. நாம தான் அதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கோம். அதனால மனிதர்கள் ஒருவேளை நீங்களே உங்களை தகுதி இல்லாதவர்களாக நினைக்கலாம், மற்றவர்கள் உங்களை தகுதி இல்லாதவர்களாக நினைக்கலாம். எங்களை தகுதிப்படுத்துகிறவர் எங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். அதனால அந்த அழைப்பை நோக்கி ஓடுங்கள், எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென். நம்முடைய அழைப்பு ஒரு நாளும் மாறாது. உங்களுக்கு கொடுத்த கிருபை வரங்களும் மாறாது. இவ்வளோ நாங்கள் பார்த்த உதாரணங்களும் ஆண்டவர் எவ்வளோ சூழ்நிலை மத்தியிலும் அந்த அழைப்பை ஆண்டவர் நடத்தி வைத்திருக்கிறார். எங்களுக்காக இது உதாரணங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசே ஒரு உதாரணம், யோனா ஒரு உதாரணம், சிம்சோன் உதாரணம், பேதுரு ஒரு உதாரணம், பவுல் ஒரு உதாரணம், இல்லையா? சபை ஒரு உதாரணம். ஆமென்.
அதனால் இந்த உதாரணங்கள்லாம் எங்களுக்கு வந்து இதை பயன்படுத்தி கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Amen. May the Lord bless you all. Amen. கரங்களை தட்டி தேவனை இப்படி யோசுவாவுக்கு கரங்களை தட்டுவோம்.